ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி பொது சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம 2 சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடுமே பிவிசி கார்டு பிரிண்ட் பண்ணி போஸ்டல் மூலமாக கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் இந்தியா போஸ்ட்டும் ஒரு டைப் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான பிவிசி கார்டு இல்லைனா சிந்தட்டிக் கார்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 2வது சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம மகாலட்சுமியோட இன்னொரு கிளையான மகாலட்சுமி ஏஜென்சியில் இந்த தீபாவளிக்கான பட்டாசுகள் நீங்கள் வாங்கிக்கலாம். குறைந்த விலையில் தரமான பட்டாசுகள் நம்மகிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் கீழே தான் இருக்குது. 2க்கு சேர்ந்து தொடர்புக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்டாசு ரிலேட்டடாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இதில் நலவாரியத்துக்கு சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் நிறையா போட்டுட்டு வர்றோம். அதில் ஒரு வீடியோவாக நலவாரிய ப்ளேலிஸ்ட்டில் இது நலவாரியத்தில் எப்படி 5 வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கிறது, அதாவது பழைய கார்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியான கார்டை எப்படி புதுப்பிக்கிறது நலவாரியத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த நலவாரிய புதுப்பிப்பில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, பழைய நலவாரிய அட்டை, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நாமினி ஆதார் கார்டு, கணவரோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, அவங்க ஃபோட்டோ, அவங்க கையெழுத்து, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இசேவை ஃபார் ஆல் இல்லைனா பொது சேவை மையத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சிஎஸ்சி, அதுக்கடுத்து இசேவை ரிலேட்டடான வீடியோக்கள் நிறையா வரப்போகுது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னோடய குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே டிஎன் நலவாரியம் அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் இல்லைனா முஸ்லா பயர் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டிஎன் நலவாரியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். புதுப்பித்தல்ங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நலவாரியம் புதுப்பிக்கிற பேஜுக்கே நீங்கள் மூவ் ஆயிடுவீங்க. புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேலே ஃபஸ்ட் 3-4வது ஸ்டேஜில் இருக்கும் புதுப்பித்தல்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட பழைய புக்கு வாங்கிக்கோங்க. இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 23 இல்லை 22 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப பழைய புக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்க வெறும் நம்பர் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. அப்படி கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் நம்பர் நாங்கள் எடுத்து தர்றோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கிளிக் போட்டுட்டு இப்போ கையில் கரண்டில் எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்போ நலவாரியத்தில் ஃபோன் நம்பர் இணைக்கப்படாமல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் ரிஜிஸ்டர் ஆகும். டிக் பண்ணிட்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நமக்கு ஓடிபி வரும். நலவாரியத்துக்கு நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து ஓடிபி வரும். ஒரு 4 டிஜிட் கொண்ட ஓடிபி. அந்த ஓடிபி பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இன்னும் எனக்கு ஓடிபி வரல. ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிடுறேன். வீடியோக்குள்ளே நான் புதுப்பித்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அது மாதிரி இதில் லைவ் போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக நம்ம சென்டர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் பெர்சன் அப்படின்னா நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நீங்கள் வீட்டிலே வச்சு கூட புதுப்பித்துக்கலாம். நாங்கள் புதுப்பிக்கிறதுக்கான வழிமுறையை உங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓடிபி வந்துருச்சு. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் ஆதார் வெரிஃபை பண்ணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆதார் இருக்கும். ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் கொடுங்க. ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைச்சிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட் தேசியமயமாக்கப்பட்ட பேங்காக இருக்கணும், நேஷனலைஸ்ட் பேங்காக இருக்கணும். இப்போ புதுப்பித்தலில் நமக்கு எந்தவித பதிவு பெற்ற சங்கத்தில் ஃபார்ம் நமக்கு தேவைப்படாது. இதே புது பதிவு இந்த மாதிரி நீங்கள் டிஎன் இசேவை இல்லைனா பொது சேவை மையத்துலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நலவாரிய சம்மந்தமான ஐடி தேவைப்படுது, சென்ட்ரைடு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சென்ட்ரைடு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சங்கத்தோட டைப் பண்ணி
சங்கத்தோட நேம்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவுடைமை நலவாரிய சங்கம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து விருதுநகரில் வந்து கிளை அமைச்சு வடமலாபுரத்தில் மோகன் அப்படிங்கிற தேசிய மாநில தலைவர் மூலமாக இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராகணும், சென்ட்ரைடி வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பேர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். தொழிலாளியின் பெயரில் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். கணவர் பேரில் பெரியசாமின்னு இருக்குது, அதையும் காப்பி பண்ணி அங்கிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. புதுப்பித்தல் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த விதத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்கன்னு கேட்குது. அதில் வந்து தொழிலாளியின் நலவாரிய அட்டை அப்படிங்கிறதே கொடுங்க, அதுதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மதம் வந்து ஹிந்து கொடுத்துக்கிறேன். ஜாதி வந்து எஸ்சிக்கான இது என்கிட்ட வந்து இல்லை, சுய உறுதிமொழி சான்று இல்லை. அதனால் அதை நான் கடைசி அப்லோட் பண்ண போகிறேன். அவங்க வந்து எஸ்சி, இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும், அதனால் பிசி கொடுத்துக்கிறேன். திருமண நிலையில் வந்து அவங்க மேரீடுங்கிறத கொடுத்துக்கிறேன். குடும்ப அட்டை வைத்துள்ளீர்களான்னு கேட்குது. குடும்ப அட்டை வைத்துள்ளீர் அப்படிங்கிறது, புதிய அட்டை குடும்ப அட்டை வைத்துள்ளீர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் மூவ் ஆகிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பழைய நலவாரி அட்டையை வந்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். புதுப்பித்தல் போது நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்பவே முக்கியமானது வந்து பழைய நலவாரி அட்டையெல்லாம் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறையா நலவாரி அட்டையை நான் புதுப்பிக்கும் போது அதில் கையெழுத்தே போடாமல் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கைரேகை போடுறாங்க அப்படின்னா கைரேகை வாங்கிக்கோங்க. இல்லை கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா கையெழுத்து வாங்கிட்டு உள்ளாக்க அப்லோட் பண்ணுங்கள். கைரேகையாக இருந்துச்சு அப்படின்னா கீரல்னு போட்டு அவங்க பேரை போட்டு நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுங்கள். கீரல் வந்து ரொம்பவே முக்கியம். இல்லைனாலும் ரீசப்மிட் ஆகும். சைன் இல்லைன்னா கண்டிப்பாக ரீசப்மிட் ஆகத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைலை வந்து உள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் இனிமேல் தான் பிரிண்ட் எடுக்க போகிறேன். அவங்க வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கணும். இப்போதைக்கு நான் இந்த பேஜை விட்டு மூவ் ஆகிறதுக்கு நான் பிசின்னு கொடுத்துக்கிறேன். திருமணம் ஆனவர்னு கொடுத்துக்கிறேன். குடும்ப அட்டை வைத்துள்ளாரான்னு கொடுத்துட்டு குடும்ப அட்டையை உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ரொம்பவே பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சென்ட்ரைடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நலவாரிய ஃபார்ம் வந்து நாங்கள் வழங்குகிறோம் தொழிற்சங்கம் மூலமாக. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பொது உடைமை நலவாரிய சங்கத்தில் நீங்கள் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அதோட மாநில தலைவர் வந்து வடமலாபுரத்தில் இருக்கார், பேர் வந்து மோகன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஐடி வந்து சென்ட்ரு ஐடி வந்து வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தாலுகா ஐடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு தாலுகா ஐடியும் வழங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் சைன் போடுற அத்தாரிட்டி வேணும்னாலும் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு போனதும் அடுத்த பேஜ் வந்து நம்ம வந்து முகவரியை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். முகவரி அப்படிங்கிற மாதிரி முகவரியில் நீங்கள் எந்தவித சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாமே அஸ்பர் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஆப்போசிட் சைடில் பேஸ்ட் பண்ணிடுங்க. வட்டம் வந்து சிவகாசி கொடுத்துக்கோங்க. கிராமம் வந்து விஸ்வநாதம் பஞ்சாயத்து வருது, விஸ்வநாதம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே அதில் உள்ள மாதிரியே கொடுங்க. எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் பிரச்சனை வரும், ரீசப்மிட் அதிகமாக ஆகும். நீங்கள் உள்ள மாதிரியே கொடுத்தீங்க அப்படின்னா ரீசப்மிட்டுக்கான வார்த்தையே வந்து வராது. அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் மாற்றாதீங்க. இங்கிலீஷில் மாற்றிங்கன்னா பிரச்சனை வரும். அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. புதுப்பித்தல் ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணணும். இங்கிலீஷ் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேலையின் விவரங்களில் செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு அவங்க ஒரு 30 வருஷமாக இந்த வேலையை பார்க்குறாங்க. 30 வருஷம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். 30 வருஷம் என்ட்ரு பண்ணிட்டு வங்கி விவரங்களில் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ளர் பண்ணியிருப்பேன், மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல வங்கியின் பெயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளையின் பெயரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். கணக்கு எண்ணை என்ட்ரு பண்ணிக்கிறேன். கணக்கு எண்ணை வந்து ரீஎன்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன்லி நேஷனலைஸ் பேங்காக தான் இருக்கணும். நீங்கள் டிஎம்பி அந்த மாதிரியான ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை இதில் கொடுக்க முடியாது. அது மாதிரி கூட்டுறவில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு இதில் கொடுக்க முடியாது. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் செக்டார், அதில் மட்டும் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை மட்டும்தான் இதில் கொடுக்க முடியும். நேஷனலைஸ் பேங்க்கில் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனே அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி நேஷனலைஸ் பேங்க் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தொழிற்சங்கமும் அதுக்கப்புறமும் நலவாரியத்துலேருந்து அவங்களும் தெரிவிக்கிறாங்க. நான் அக்கௌண்ட் நம்பரை அடிச்சுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பரை அடிச்சுட்டு ரீஎண்டரில் இன்னொரு வாட்டி அக்கௌண்ட் நம்பரை அடிச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு தோதா இல்லை அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஐஎஃப்சி கோடை அடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எம்ஐசிஆர் கோடை அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் புக்கை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். பேங்க் புக்கை அப்லோட் பண்ணும்போது அதில் வங்கி மேலாளரோட சீல் சைன் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கும் ரீசப்மிட் ஆகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நலவாரியத்தில் நீங்கள் நலவாரிய அட்டையை புதுப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா புது நலவாரி அட்டை வாங்குறதா இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எல்லாமே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ ஆகும். ரெண்டுமே ஒரே டேஷ்போர்டு தான், ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரப்போகுது.
புதுப்பித்தலில் வந்து நமக்கு தொழிற்சங்கம் நமக்கு தேவையில்லை, தொழிற்சங்கமோ இல்லை விஓவோட ஒப்புதலோ நமக்கு தேவையில்லை. ஆனால் புதுசாக போடும்போது அவங்க ஒப்புதல் எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். வித்து சீல் சைனோடு இருக்குது. ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜ் மூவ் ஆகும். மற்ற விவரங்கள் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். ஏனைய விவரங்கள் இதில் தான் நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். லைவ் ஃபோட்டோ போது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா லைவ் ஃபோட்டோவில் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்கெல்லாம் ரொம்பவே கரெக்டாக கொடுங்க, தெளிவாக ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணி அப்ரூவ் வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். மற்ற விவரங்களில் அவங்க பிள்ளைங்க பேர்லாம் வருது. பிள்ளைங்க பேர்லாம் தூக்கி விட்ருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெலாம் கல்யாணம் ஆகி ரேஷன் கார்டிலேருந்து பேரை எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க நேமெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கணவர் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு பிறந்த தேதியை கொடுத்துக்கிறேன். தமிழில் உள்ளதை எங்கேயுமே இங்கிலீஷில் மாற்றாதீங்க. புதுப்பித்தல் போது அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும். அப்படியே கொடுத்துட்டு எதில் இல்லையோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். பிறந்த தேதியை கொடுத்துக்கிறேன். உறவு முறையில் கணவருங்கிறத கொடுத்துக்கிறேன். உறவு முறையில் கணவர்னு கொடுத்துட்டு மேரிட் ஸ்டேட்டஸில் மேரிட் திருமணமானவர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு கணவர் வேலை செய்கிறாரான்னு கேட்குது. அவர் வந்து 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வேலை பார்க்கல. நோங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அடுத்த பக்கம் போனோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும். அவங்களுக்கு வந்து நாமினி செட் பண்ண சொல்லணும். கணவர் தான் நாமினியாக போட்டிருக்காங்க. அதனால் கணவரே நம்ம கொடுத்துக்குருவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு, ஸ்டேட் கொடுத்துட்டு, வட்டத்தை கொடுத்துட்டு, கிராமத்தை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியாச்சு. அவர் கணவரோட ஆதார் கார்டை உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கணவரோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. டியூயல் சைடு 2 சைடுமே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அவர் பிறந்த தேதியை என்ட்ரு பண்ணிக்கிடுவோம். இப்போ அவரோட வயசு 59 வயசு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆனால் கரண்டில் அவர் 65 வயசு கொண்ட ஒரு நபர். அதனால் அவருக்கு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணோடனே ஒரு 62 63 வயசு வந்துச்சு. எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். பெர்சன்டேஜில் வந்து 100% கொடுங்க. அவர் தான் ஃபுல் நாமினியுமே அவர் தான். 2வது நாமினி அப்படின்ட்டு குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை. ஒருவேளை குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 நாமினிக்கு 50-50 கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் வந்து 100% வர்ற அளவுக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துக்கலாம். ஆவணங்களில் வந்து கணவரோட ஆதார் கார்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணோடனே அவங்க ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க சிக்னேச்சர், அவங்க கைரேகை வைக்கிறவங்களா இருந்தால் கைரேகை வச்சு கீரல்னு போட்டு அவங்க பேர் எழுதிக்கோங்க. லைவ் ஃபோட்டோ எடுத்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. எப்படியோ ஒரு 14 நிமிஷம் ஸ்கேன் பண்ணுறதுலாம் காமிக்கலை, நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறத காமிக்கலை. ஓரளவுக்கு கரெக்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைன் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் அட்டையை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆதார் அட்டை 1 சைடு உங்களுக்கு போதும். யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு 1 சைடு அப்லோட் பண்ணால் போதும். டபுள் சைடு அப்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் டபுள் சைடு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆதார் கார்டை நான் எடுத்துக்கிட்டு உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்கேன் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ லைட்டாக காமிக்கிறேன். ஆனால் ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் காமிக்கலை. ஆதார் கார்டு உள்ளே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ லைவ் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அவங்கள முன்னாடி உட்கார வச்சு லைவ் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்களை கட் பண்ணியிருப்பேன். அது நேர இன்மை காரணமாக தான். உங்களோட நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 15 நிமிஷத்தில் புதுப்பித்தல் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரத்தை எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் அவங்களோட ஒரிஜினல் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு சைனு எல்லாம் வாங்கியிருக்கோமாங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. நலவாரிய புக்கில் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இவங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆதார் அட்டை முன்பக்கம் மட்டும் போதும். ஜாதி சான்றிதழ் செல்ஃப் டிக்ளரேஷன் வச்சுருக்கேன். அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பேங்க் புக்கு வச்சுருக்கேன். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 3லேயுமே டிக் பண்ணிக்கோங்க. 3 டிக்குமே ரொம்ப முக்கியமானது. அவங்க இஎஸ்ஐ பிஎஃப்பில் இருக்கக்கூடாது. ப்ராவிடென்ட் ஃபண்டில் பலனும் அவங்க அனுபவிக்கக்கூடாது. அனுபவிச்சா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நலவாரியத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுப்பித்தல் விண்ணப்பம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் 3 இது இருக்கும். 3 டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பரும் போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கொண்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.